வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வால் இல்லாத குரங்கு தெரியும், கால் இல்லாத பள்ளி தெரியுமா? அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு பள்ளியை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. உடல் குறைபாடுள்ள விலங்கு மாதிரி இல்லாம ஒரு பள்ளி இனத்துக்கே கால் கிடையாதுங்க. யூரோப்பியன் எக்லெஸ் லிசார்ட் அப்படின்ற ஒரு பள்ளி இனம் இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் அப்புறம் மத்திய ஆசிய நாடுகள்ல இது இருக்கு. வித்தியாசமா இருக்கே. டக்குன்னு உத்து பார்த்தா குண்டான ஒரு குட்டி பாம்பு மாதிரி தெரியும். ஆனா முகத்தை உத்து பார்த்தா தான் இது பள்ளினே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதோட மேல் உடம்புல பாத்தீங்கன்னா செதில்கள் ரொம்ப திக்கா பிரவுன் அண்ட் மஞ்சள் கலர்ல இருக்கும். பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. நல்லா வளர்ந்த ஒரு பள்ளி பாத்தீங்கன்னா 40 இன்ச் வரைக்கும் சைஸ் போகும், 400 கிராம் எடை இருக்குங்க. இதோட உடம்புல இருக்கிற அந்த ஹார்டான செதில்கள் மூலமா அதோட உதவியை வச்சு மரங்கள் கூட ஏறும், நல்லா நீந்தும். அதாவது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பெஸ்டா வாழணும். அதுக்கு இது சிறந்த எக்ஸாம்பிள். பார்க்க டெரர் பீஸா இருந்தாலும் ரொம்ப சாதுவான இனம் இது. யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காதுங்க. மண்ணுக்குள்ள பள்ளம் தோண்டி அதுக்குள்ளதான் வாழும். பார்க்கறதுக்கு சாதுவா இருந்தாலும் பியூர் நான்வெஜ் நம்மள மாதிரி. பெரிய சைஸ் எறும்புகள் அப்புறம் சின்ன சின்ன எலிகள் அப்புறம் பூச்சிகளை இது சாப்பிடுங்க. நமக்கு எப்படி பிரியாணியோ அது மாதிரி இந்த பள்ளிகளுக்கு நத்தைனா அவ்வளோ உயிருங்க. நத்தைங்க கிடைச்சா நல்லா அமுக்கும். இதோட பற்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அதாவது அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா கோன் சைஸ்ல ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால தான் நத்தை உட்பட கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற உயிரினத்தையும் அசால்ட்டா மென்னு சாப்பிட்ரும். டெரர் பீஸ் தான்ப்பா. இந்த பள்ளியோட மூக்குல நுண்ணிய வாசனை திறன் இருக்குங்க. அதோட ஹெல்ப்போட மண்ணுக்கடியில் எத்தனை அடி ஆழத்துல பூச்சிகளோ எலிகளோ இருந்தாலுமே கரெக்டா ஸ்மெல் பண்ணிட்டு போய் அதை லபக்கிடும். பெரிய ஃபாரன்சிக் பள்ளி தான். பெரும்பாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில்ல இருக்கிறது தான் இது ப்ரிஃபர் பண்ணுங்க. அதனால தான் மரத்து மேல பாறைங்க மேல வெயில் படுற இடத்துல இது அதிகமா இருக்கும். நைட்ல வெளியில சுத்துற வேலையெல்லாம் இதுகிட்ட கிடையாது. என்ன மாதிரி அடக்கொடக்கமா வீட்டில் இருக்கும். இந்த பள்ளிகளுக்கு கால்கள் இல்லைங்கிறதுனால இறைய துரத்தி பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் கஷ்டம். அதனால பாம்புங்க மாதிரி இது கரெக்டா ஸ்மெல் பண்ணிட்டு இறைக்கு பக்கத்திலேயே வெயிட் பண்ணுங்க. இறை கை கெட்டுற தூரத்துக்கு வந்துச்சுன்னா டப்புன்னு கம்பி பிடிச்சி சாப்பிட்டுருங்க. இருக்கிறத திறமையை வச்சுக்கிட்டு வாழணும். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி இனப்பெருக்கம் செய்யுங்க. ஆண் பள்ளிகள் பெண் பள்ளிகளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக 2 ஆண் பள்ளிகள் ஆக்ரோஷமா மோதிக்குங்க. இந்த சண்டையில ஆண் பள்ளிகள் இறந்து கூட போகலாம். அந்த இனப்பெருக்கம் முடிஞ்சிருச்சுன்னா பெண் பள்ளியே யாருன்னே தெரியாத மாதிரி ஆண் பள்ளிகள் எஸ்கேப் ஆயிடும். கஷ்டம் தான். பெண் பள்ளிகளோட கர்ப்பகாலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வாரங்க. 12 முட்டைகள் வரைக்கும் ஒரே டயத்தில் போடும். அந்த முட்டைகள்லாம் குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் அம்மா பள்ளிகள் அங்கேயே இருந்து பாதுகாக்குங்க. தாய்ப்பாசம்னா சும்மாவா? இந்த பள்ளிகள் காட்டை விட்டு வெளியில வந்துச்சுன்னா மக்கள் இதை பாம்புன்னு நினைச்சு அடிச்சு கொண்டுறாங்க. அதனாலேயே இதோட இனம் அழிஞ்சுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம இதோட தோலுக்காக இதை அதிகமா வேட்டையாடுறாங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா இதை பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.